நம்பிக்கை. விண்ணகத்தையும் மன்னகத்தில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி திருவையை நம்புகிறேன். புனிதரின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பொழுதும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவர். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே சரணம் உங்கள் தாயாரம் கோவிலாரம் கன்னிமாயாவே சரணம். மாவும் எமையேவாமல் மாவும் எமையேவாமல் தாயே அருள் நீராயே கன்னிமாயாவே சரணம். ஆசிரியரும் இயேசுவின் ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாய் சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாய் சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாப்பு திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் புனித வானத்துடைய அன்னை மரியாவுடைய கொடியை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்த வேண்டும் என வேண்டுகிறோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் தாயினது உதவியை பெற்று தன்னாலும் இவர்கள் புகழ்ந்து போற்றி மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் தங்களுடைய அன்றாட வாழ்விலே இவர்கள் முன்னேற்றம் அடையவும் வாழ்க்கையை வளர்ச்சியடையவும் அப்படி வாழ்வில் வருகின்ற எல்லா நோய்கள் நோக்காலத்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் தன்னுடைய பணிகளில் ஈடுபட குடும்ப வாழ்வில் ஈடுபட இவர்களுக்கு தேவ ஆசிரியை விண்ணகத்துக்கு பெற்றுக் கொடுப்பீராக.
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுள் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உம்முடைய பெயர் தூயது போற்றப்படுக. ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆமென். மரியே வாழ்க. இப்போது கொடி பாடலானது இசைக்கப்பட அன்னையின் கொடியானது உயரை ஏற்றப்படுகிறது. அவர் தந்தை ஜேக்கப்படுகிறது. மகன் அவினேஷ் இவர்களின் குடும்பத்திற்கு அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றிகிறார்கள். சிறப்பு திருப்பலி கருத்துக்கள் திரு அல்போன்ஸ், அமலின், இதழி, இயல், அம்மா மேரி சந்திரா இவர்களுக்கு இறையாசிரியும் உடலுள்ள சுகம் வேண்டியும், திரு அரவிந்த், பிரிசில்லா, டீனு இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நேரி சர்வின், ஷெரினா, ரஃபேல், விண்ணவன் இவர்களுக்கு எழுவோம் எழுவோம் இறை குலமே
காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். ஆவேலின் பலியை இந்த தேவன் ஆசையாய் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த வானதூதர்களின் அன்னை திருப்பயண அருட்தலத்தின் 114வது ஆண்டு பெருவிழாவின் முதல் நாளான இன்று அன்னையின் திருக்கொடியேற்ற திருப்பலியில் எளியோரின் ஏற்றமே அன்னை மரியா என்கிற தலைப்பில் சிந்தித்திட உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையினால் அடைக்கப்பட்ட விண்ணக வாழ்வு புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவாலும் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாவாலும் திறக்கப்பட்டுள்ளது. அன்னை மரியாள் தனது அன்பு பிள்ளைகளை விண்ணக வாழ்வில் சேர்ப்பதற்கு தொடர்ந்து பரிந்துரைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஏற்றிய கொடி எவ்வாறு விண்ணகம் நோக்கி சென்றதோ அதே போல் நமது மனங்களும் விண்ணகம் நோக்கி பயணிக்க வேண்டும். அன்னை மரியாள் கீழ்ப்படிதல் என்னும் நற்குணத்தால் விண்ணகத்தை இம்மண்ணகத்திற்கு தந்துள்ளார். அவரை போல நாமும் நமது அன்றாட வாழ்வில் கீழ்ப்படிதலுடன் வாழ்ந்து விண்ணக வீட்டில் நுழைய வரம் வேண்டி திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பித்து நமக்கு இறையாசிரை அன்னை மரியாள் வழியாக பெற்றுத்தர வந்திருக்கும் அருள் தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் மரியாளின் சேனை மற்றும் மாதா சபை உறுப்பினர்கள் அனைவரும் அன்னை மரியாளை போல கீழ்ப்படிதலுடன் வாழ்ந்து விண்ணக வீட்டில் நுழைய வரம் வேண்டுவோம். வருகின்ற நவநாட்களில் வெறும் பக்தராக மட்டுமல்லாது இயேசுவின் விழுமியங்களை கடைபிடிக்கும் சீடர்களாக மாற வரம் வேண்டியும் திருவிழா நல்ல முறையில் எவ்வித தங்கு தடையும் இன்றி வெகு விமரிசையாக நடைபெற வேண்டியும் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த முதல் நாளிலே நாம் அன்னைக்கு கொடியேற்றி மகிழ்ச்சியோடு நாம் இங்கு வந்து கொழுமிருக்கிறோம். இந்த 9 நாட்களிலும் நமது குடும்பங்களை, நமது எண்ணங்களை, குழந்தைகளை, பெற்றோரை, பெரியோரை, நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் நாம் ஆண்டுடைய பாதத்தில் வைத்து அன்னை மரியா வழியாக நாம் பரிந்துரை செய்யும் பொழுது முன்னோரிலே அவர் வாசித்தார்கள். வெகு ஆடம்பரமாக, விமர்சையாக, ஆரவாரத்தோடு நாம் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று. கடவுள் விரும்புவது ஆரவாரத்தை அல்ல, ஆடம்பரங்களை அல்ல, நம்மை விரும்புகின்றார். நம்முடைய மனநிலையோடு நாம் எப்படி வாழ்கின்றோமோ அப்படியே கடவுள் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தாட்சியோடு, மன நிறைவோடு, பகைமையோடு, வெறுப்போடு, சண்டையோடு, சச்சரவோடு அல்ல, குற்ற மனப்பான்மையோடு அல்ல, எளிய மனநிலையோடு, அன்னை மரியாளை போன்ற எளிய மனநிலையோடு இறைவனுக்கு நம்மை நம் குடும்பத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தான் இறைவன் நம்முள் வந்து அவர் என்ன செய்ய வேண்டுமோ, நாம் எதை நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதை அன்னை மரியா வழியாக அதை நிறைவேற்றுவார். அப்படி என்றால் நமது மனம் தூய்மையாக இருக்கும். அவர் விரும்புவது போல குற்ற உணர்வோடு நாம் இல்லாமல் அதற்காக மன வருந்தும் பொழுது, தாட்சியோடு மன வருந்தி நான் பாவி, என் மீது இறக்க என்று இறங்கி வரும் பொழுது, அவரை தேடி இறங்கி வரும் பொழுது கடவுள் அவர் நம்மோடு இறங்கி வந்து நம்மை அவர் பற்றி கொள்கின்றார் அன்னை மரியா வழியாக. அதான் அந்த எளிமையான ஒரு குணம் நமக்கு வேண்டும்.
நான் எந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், எந்த உயர்ந்த படிப்பில் இருக்கிறேன், அதெல்லாம் கடவுள் விரும்புவது கிடையாது. நமது மனம் அவருக்கு தகுந்தாற் போல தாட்சியோடு மன நிறைவோடு இருக்கின்றதை சிந்தித்து பார்த்து இந்த கொடியேற்ற இந்த நாளிலிருந்து திருவிழா கொண்டாட்டத்தின் பொழுது அந்த கடைசி தேர்பாடு வரையிலும் வாழ்நாள் முழுதும் நான் உமக்கேற்ற கருவியாக இருக்க என்னை பயன்படுத்தி இறைவா. உமது கரத்திலே நான் ஒரு களிமண், நீர்தான் குழவன், என்னை பயன்படுத்தும். உமது விருப்பத்துக்குள்ளாக என்னை பயன்படுத்தி சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் விருப்பத்துக்குள்ளாக நம்மை அவர் நல்ல பாத்திரங்களாக நம்மை தயார் செய்து அவர் விருப்பத்துக்குள்ளாக செயல்பட அவர் மகிழ்ச்சி அடைய சந்தோஷம் அடைய நாம் நம்மை அவருக்கு ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக நாம் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாட முடியும். இந்த ஆண்டு இந்த விழாவிலே நாம் பெற்றே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு, ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் கேட்க நாங்களும் உங்களுக்கு ஆசிர்வதிக்கின்றோம். நீங்களும் துறவரத்தால் எங்களுக்கு ஆசிர்வீங்கள். நாங்கள் உங்களுக்காக பணியாற்ற வந்திருக்கின்றோம். கடவுள் பெயரால் அவர் எங்களுடைய ஜபத்தை தாங்கி கொள்ளும் பொழுதுதான் கடவுள் எங்கள் வழியாக துறவரத்தார் வழியாக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்ய நம்பிக்கையோடு சேர்ந்து மன்றாடுவோம். நமது குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனதை மன்னிப்பு வேண்டுவோம். வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.